லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், தப்பிக்க நினைச்சு ஏதாவது பண்ணுன அப்புறம் அது உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும். அண்ணே, நீங்க இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் யார்கிட்டயும் வாயே திறக்க மாட்டானே. அண்ணே, நாங்க திரும்பி வர வரைக்கும் இது எங்க கிட்டே இருக்கட்டும். ஜாக்கிரதை. வாடா. அண்ணே அண்ணே அண்ணே. எப்பா போயிட்டான்கடா சாமி. இந்த ஹரி ஆடுற எத்தத்துக்கு சும்மாவே இருந்திருக்கான். வச்சா நமக்கு ஆப்பு. ஹலோ சார். நீங்க இன்னும் போகலையா? சார் நீங்க தானே சார் முருகன் போட்டோகிராஃபர்? யோ, நான் தாயா போட்டோகிராஃபர் முருகன். என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போட்டோல தான் முருகனா இருப்பான். போயா, கிளம்புயா. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். சொன்னா கேளியா? நான் சொல்றது மட்டும் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், அந்த கல்யாணம் நடக்கிறது எங்கன்னு மட்டும் சொல்லுங்க சார். நான் போயிடுறேன் அப்படியே. யோ, ஐயோ, நான் சொல்றத கேளியா? போயா சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றது மட்டும் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், எந்த பிரச்சனையும் வராது சார். நான் அப்படியே போய்க்கிறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் எந்த டெம்பிள்னு சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ். தம்பி, தம்பி, என்னப்பா வேணும்? வாங்க 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 தம்பி, வாங்க வாங்க. என்ன தம்பி, அவர் தான் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ விடாம தொந்தரவு பண்ற. என்ன தம்பி, கல்யாணம் ஏதாவது சொல்லி விசாரிக்கிற? யாரு கல்யாணம்? உனக்கா? கல்யாணம்லாம் உங்க வீட்டுல நடக்க கூடாது. நீ வந்து இவரை இங்க டிஸ்டர்ப் பண்ணதுக்கு உங்க வீட்டுல கருமாதி தான் நடக்க போகுது. என்ன முருகா பாக்குற? இவளுக்கு நம்ம எவ்வளோ பிரச்சனை கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி ஓடி எதுவும் நடக்காம தலைய பிச்சுக்கிட்டு நிப்பான்னு பார்த்தா, இங்க இவ இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கான்னு பார்த்து ஆச்சரியப்படுறல்ல? எனக்கு நல்லா தெரியும் முருகா, நீ கொடுக்கிற சோதனைகளை மாத்தி அமைக்கிற சக்தி எங்க யாருக்குமே கிடையாது. இது நீ எனக்கு கொடுத்த சோதனை. இந்த சோதனையை நீதான் சரி பண்ண முடியும். நான் மனசார வேண்டிக்கிட்டு இங்க உட்கார்ந்திருக்கேன். எனக்கு நல்லது நடக்கணும்னு நிறைய பேர் எனக்காக வெளியில சுத்திட்டு இருக்காங்க. அவங்க யாருமே ஏமாந்து போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் அழற? ஏன் அழற கண்ணா? உங்க அப்பா அம்மா எங்க? உங்க குழந்தையா? இல்லம்மா, என் குழந்தை இல்ல. சரி சரி, அழாத. ஏன் அழுவுற? உன் அம்மா எங்க? உன் அப்பா எங்க? சொல்லு கண்ணா. இங்க இருக்காங்களா? எங்க இருக்காங்க? கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? சரி சரி, அழாத. அழக்கூடாது. சரி சரி, நான் உன்னை வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சேர்த்துடுறேன். அழாத.
எப்படியாவது காப்பாத்து, அவனை காப்பாத்துப்பா, அவனை காப்பாத்து முருகா. என்னடா இப்படி பண்ணிட்ட? உன்னை காணோன்னு நாங்க எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? சார் உங்க பையனா சார்? உடம்பு சரியில்லாத பையனா இப்படி ஏன் சார் தனியா விடுறீங்க? உங்க பையனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. மேடம் தான் சுலாயத்தை பிடிக்க வச்சு உங்க பையனை காப்பாத்தினாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை பத்தாது. இவன் எங்களுக்கு ஒரே புள்ள, எங்க உயிரே இவன் தான். இவனை நீங்க காப்பாத்தி எங்க குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க. அந்த சாமியை உங்க ரூபத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம் மேடம். ரொம்ப நன்றி. அப்படியெல்லாம் பேசாதீங்க. சாமி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. கண்ணு முன்னாடி ஒரு குழந்தை கஷ்டப்படும் போது அதை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரிலாம் சின்ன உதவி பண்ணா அதை பெருசுப்படுத்தாதீங்க. ஆமா, பையனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஃபிட்ஸ் வருமா? ஆமா மேடம், அதனால தான் இவனை எங்கேயுமே தனியா விட மாட்டோம். இன்னைக்கு தான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டோம். இது பாரு குட்டி, இனிமே அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியா எங்கேயும் போக கூடாது, சரியா? மேடம், நீங்க பிங்க் எஃப்எம் ஆர்ஜே லக்ஷ்மி தானே? அதானே பார்த்தேன். குரல்ல இருக்கிற கனிவு செயல்லையும் இருக்கு. நீங்க நீங்க பேசுறது ரொம்ப பிடிக்கும் மேடம். உங்க ப்ரோக்ராம்லாம் விடாம கேட்பேன். அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்த மேரேஜ் இஷ்யூ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என் பையன் இங்கே வந்தது நான் உங்களை மீட் பண்ணுங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க மேடம். அறநிலையத்துறையில் என் ஃப்ரெண்டு வேலை செய்கிறான். அவங்ககிட்ட பேசி ஹரி சார் மேரேஜ் எங்கே நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்களும் ஹரி சாரும் தான் ஒன்றா சேரணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். வரேங்க. பார்த்து செல்லும். ஓகேலா, இங்க பாரு, இனிமே இப்படி எல்லாம் போக கூடாது, சரியா? எங்க போறதுனால அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணும். என்ன ஹரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. அத நினைச்சா நான் 2 இன்ச்சு உயரமான மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ என்னடானா எதையோ பறி கொடுத்த மாதிரி இப்படி சோகமாவே இருக்க? ஹரி, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீ முழு மனசோட என்னை ஏத்துக்கணும். அப்பதான் நம்ம கல்யாண வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்னு. ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் உன் மனசுல நான் இருக்கேனான்னு தெரியல. இந்த கல்யாணம் வேணா, குழந்தைய ஃபாரின் அழைச்சிட்டு போறதுக்காக நம்ம பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற லவ், அத வார்த்தையால சொல்லிட முடியாது. ஏதோ கடமைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு என்னால வாழ முடியாது ஹரி. எனக்கு உன் கூட சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீயும் சந்தோஷமா இருக்கணும். நர்மதா, இப்ப என்னாச்சு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் சோகமா இருக்கேன், அதானே உன் பிரச்சனை? நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் குழந்தைக்காக பிளான் பண்ணதுதான். ஆனா இன்னைக்கு அவனே நம்ம கூட இல்ல. இருந்து நான் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன்னா அது உனக்காக தான்.
நான் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல இருந்தப்போ நீ என்னை காப்பாத்தி எனக்கு அடைக்கலம் கொடுத்தவ. எனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சவங்களுக்கு கூட நான் கைமாறு செய்யாம இருந்ததில்லை. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் என்னையே கொடுக்கறதா சரியா இருக்கும். எதுக்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மை இதுதான். என் மனசு பூரா லக்ஷ்மி தான் இருக்காங்க. அது உனக்கும் தெரியும். ஆனா உனக்காக நான் அதை மறக்க முயற்சி பண்ணுவேன். காலம் எல்லாத்தையும் மறக்கடிக்கும்னு நம்புவோம். இதுதான் ஹரி உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே. எந்த சூழல்லையும் நீ பொய் சொல்ல மாட்டேங்கிற. இப்படி ஒருத்தனை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? நான் இப்போ எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா ஹரி? ஓஹோ, இவர்தான் அந்த ஹரியா? இவரையும் லக்ஷ்மியும் சேர்த்து வைக்காங்க. எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இவரை எதுவும் தெரியாம எங்க மாப்பிள்ளையா நிக்கிறாரு. இத உடனே பவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஒரு நிமிஷம் நிறுத்து. நந்தினி கால் பண்றாங்க. ஹலோ பவி, என் கண்ணு முன்னாடி தான் இருக்காரு. அதுவும் இல்லாம கல்யாண கோலத்துல கூடவே நர்மதாவும் இருக்காங்க. அப்படியா? ஆமா பவி. என்ன பவி, என்னாச்சு? ஹரி சார் வலசரவாக்கத்துல முருகன் கோவில்ல இருக்காராம். நந்தினி அவங்கள பாத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? அது ஹரி சார் தானா? ஆமா பவி, என் கண்ணு முன்னாலதான் நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த நர்மதாவும் ஹரிசரும் கல்யாண கோலத்துல நிக்கிறாங்க. நீங்க உடனே வாங்க. மேடம், நீங்க கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். போலாமா? போலாம். முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இன்னும் நம்மளால கல்யாணம் எங்க நடக்க போகுதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. நம்ம எடுத்த எல்லா முயற்சியும் பையனே இல்லாம போயிடுச்சு. பாவம் லக்ஷ்மி மேடம். நம்ம கொடுத்த கான்ஃபிடன்ஸ்ல கண்டிப்பா ஹரிசரை கண்டுபிடிச்சிடுவோன்ற நம்பிக்கையில இருக்காங்க. நம்மளால முடியலங்கிறத அவங்க கிட்ட எப்படி போய் சொல்றது? சொல்லுங்க ஆனந்தி. அதுக்காக என்ன பண்றது? நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வாங்க போய் சொல்லிடலாம். லக்ஷ்மி மேடம் ரொம்ப மனதைரியமானவங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கு. கண்டிப்பா அவங்கள கடவுள் கைவிட மாட்டாரு. கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து கண்டிப்பா எல்லாமே மாறும். ஹலோ, குமார், நான் தான். நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப். ஹரிங்கிற பேரில் இன்னைக்கு சிட்டியில் உள்ள கோயிலில் யாருக்காவது கல்யாணம் ஆகுதான்னு எனக்கு உடனே தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறியா? கொஞ்சம் அர்ஜென்ட். சரி. என்ன ஆச்சு? லக்ஷ்மி மேடம், சாரி மேடம். நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியோம் எங்களால ஹரி சார் மேரேஜ் எங்க நடக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல.
மேடம், எப்படியும் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணோம். ஆனாலும் அது எங்களால முடியல. இந்த மாதிரி நேரத்துல அதான் கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வர போய் தான் என் மேல அன்பு வச்சிருக்கிற இவ்வளவு பேரை நான் சம்பாதிச்சிருக்கேன். இதுவே கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியமா தான் நினைக்கிறேன். என்ன உண்மையா புரிஞ்சுக்கிட்டவங்க எதுக்கும் கலங்க கூடாது. நல்லது கெட்டது ரெண்டையும் சரிசமமா எடுத்துக்கிற பக்குவம் உங்களுக்குள்ள இருக்கணும். இது பாருங்க, எதுவுமே சுலபமா நமக்கு கிடைச்சிட்டா அதுக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க? ஹலோ, சொல்லுங்க. மேடம், நான் தான் பேசுறேன். இன்னைக்கு சிட்டில உள்ள கல்யாணத்துல நடக்கிற கோயில்ல 3 மாப்பிள்ளைங்க ஹரிங்கிற பேர்ல இருக்கிறாங்க. மூணு கோயிலுமே முருகன் கோயில் தான் மேடம். அதுவும் நம்ம ஏரியால தான் இருக்கு. நான் உங்களுக்கு உடனே லொகேஷன் அனுப்புறேன். நீங்க அங்க கிளம்பி வந்துடுங்க. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். மேம், என்னாச்சு மேம்? போன்ல யாரு? மிஸ்டர் ஹரி சாரோட கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. மேம், நிஜமாவா? எங்க தெரிஞ்சதா? எங்க நடக்குது மேடம்? லொகேஷன் அனுப்பியிருக்காங்க பாருங்க. மேடம், இந்த கோவில் இங்க பக்கத்துல தான் இருக்கு. 5 மினிட்ஸ்ல போயிடலாம். வாங்க போலாம். வாங்க மேடம். வாங்க மேடம். ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் வாங்க போலாம். ப்ளீஸ் மேடம் வாங்க. போய் பார்க்கலாம் மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. எங்களுக்காக வாங்க ப்ளீஸ். வாங்க மேடம். மேடம் ப்ளீஸ் வாங்க மேடம். பக்கத்துல தான். வாங்க. எவ்வளவு தடவை கூப்பிடுறது, எடுக்கவே மாட்டேங்கிறானே. என்னாச்சு? என்னாச்சு பவி? எவ்வளவு வாட்டி ட்ரை பண்றேன், ஃபுல் ரிங் போது எடுக்கவே மாட்டேங்கிறான். இந்த நேரம் பார்த்தா இப்படி போன் எடுக்காம இருப்பாங்க? என்னன்னே தெரியலையே. பைக்ல வந்தாலும் போன் எடுப்பான் மேடி. போட்டோகிராஃபரை பார்க்க போனா, போன இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆச்சான்னு ஒன்னும் தெரியலையே. அட, நீங்க வேற ஏன் பவி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? நாம இருக்கிற அதே படபடப்புல தானே அவனும் இருக்கான். ஒருவேளை போனை கவனிக்காம இருந்திருக்கலாம்ல. சரி வாங்க, நம்ம கோயிலுக்கு போலாம். இல்ல மேடி, மனசுக்கு ஏதோ தப்பா தோணுது. பவி, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 2 சாய்ஸ் தான். ஒன்னு சந்தோஷ தேடி போட்டோகிராஃபரை பார்க்க போகணும், இல்ல ஹரிசார தேடி கோயிலுக்கு போகணும். இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே பிரச்சனையா இருந்தாலும் அவன் தப்பிச்சு வந்துருவான். முகூர்த்த நேரத்துக்குள்ள போனாதான் ஹரிசர பிடிக்க முடியும். சரி, எதுக்கும் என்ன விஷயம்னு சந்தோஷ்க்கு நான் ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன்.
சந்தோஷ், ஹரி சார் வலசரவாக்கத்துல இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வரப்போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இத பார்த்ததும் தயவு செஞ்சு நீ அங்க வந்துரு, இல்லனா எனக்கு உடனே கால் பண்ணு. சரியா? சீக்கிரம் வா. சரி வா, நம்ம போலாம்.